உங்களோட காய்ந்த கண்களுக்கு, அதாவது இந்த கண் வறட்சிக்கு நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஐ டிராப்ஸ் உண்மையிலேயே ஒரு தப்பான உறுப்புக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்குன்னு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா நிறைய பேர் அதை நம்ப மாட்டாங்க. ஆனா இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கேட்டாலும் இதுதான் இப்போதைய மருத்துவ உலகின் நிஜம். ஆமா, இப்போ நீங்க ஸ்கிரீனை பார்த்துட்டே இதை கேட்டுட்டு இருந்தா உங்க கண்களில் ஏற்படுற அந்த லேசான எரிச்சலுக்கு காரணம் உங்க கண்கள் கிடையாது. உங்க மதிய உணவுல இருந்த நார்ச்சத்தின் குறைபாடுதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அதாவது உங்கள் வயிற்றில் வசிக்கும் கோடிக்கணக்கான சிறிய பாக்டீரியாக்கள் தான் உங்கள் பார்வையையே தீர்மானிக்கின்றன. அதுதான் உண்மை. நாம் எப்போதுமே கண்களை உடலில் ஒரு தனி தீவாக பார்க்க பழகிட்டோம் இல்லையா? கரெக்ட். கண் பார்வை மங்கினா அது கண்ணில் உள்ள லென்ஸ் அல்லது நரம்பின் பிரச்சனை அப்படின்னு மட்டும் சுருக்கிடுவோம். ஆனா அது முழுமையான உண்மை கிடையாது. இந்த ஆழமான அலசல்ல நாம பார்க்க போறது அத பத்தி தான். கண்டிப்பா. உங்கள் உடலை பற்றி நீங்கள் இதுவரை நினைத்திருந்த விதத்தையே முற்றிலுமாக மாற்றப்போகிற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். ஆமா, இன்று நம்முடைய விவாதத்துக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது ஒரு மிக முக்கியமான புத்தகம். அனாட் கேலோர் மற்றும் ஜூன் சன் எழுதிய மைக்ரோபயோம் அண்ட் தி ஐ, வாட்ஸ் தி கனெக்ஷன் அப்படிங்கிற புத்தகம் தானே? அதேதான். நம் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளுக்கும் நம் கண்களின் ஆரோக்கியத்திற்கும் இடையே உள்ள ஆச்சரியமான அந்த உயிரியல் தொடர்பை, அதாவது மருத்துவ உலகம் கட் ஐ ஆக்சஸ் என்று அழைக்கும் அந்த பாலத்தை உடைத்து புரிந்து கொள்வதுதான் இன்றைய நமது நோக்கம். சரியா சொன்னீங்க. இந்த புத்தகம் வெறும் கண் மருத்துவத்தை பத்தி மட்டும் பேசல. ஆமா, மனித உடல் எப்படி ஒரு அற்புதமான சிம்போனி மாதிரி ஒன்றோடொன்று பேசிக்கொண்டு பின்னி பிணைந்து வேலை செய்கிறது என்பதை மிக தெளிவாக படம் பிடிச்சிருக்காங்க. நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையான விஷயத்த பேசிடலாம். சிறு வயதிலிருந்தே பாக்டீரியா என்றாலே அது ஒரு கிருமி, அதை கொல்றதுக்கு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடணும், கைகளை கழுவணும்னு தானே நாம படிச்சிருக்கோம். கரெக்ட். அது நாம பல ஆண்டுகளாக பழகி வந்த ஒரு தவறான புரிதல். ஆனா இந்த புத்தகத்தில் நம் உடலுக்குள் இருக்கும் அந்த கண்ணுக்கு தெரியாத மைக்ரோபயோம் உலகத்தை ஒரு ஹீரோ மாதிரி சித்தரிச்சிருக்கிறார்கள். இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிறதே. அதுதான் விஷயமே. எல்லா பாக்டீரியாக்களும் எதிரிகள் கிடையாது. நம் உடலில் ட்ரில்லியன் கணக்கான பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள் மற்றும் பிற நுண்ணுயிரிகள் வாழுது. ட்ரில்லியன் கணக்கிலா? அது மிகப்பெரிய நம்பராச்சே. ஆமா, சொல்லப்போனா நம் மனித செல்களை விட இந்த நுண்ணுயிரி செல்களின் எண்ணிக்கை தான் நம் உடலில் அதிகம். ஓஹோ, அப்போ நாம் எல்லாம் நடமாடும் பாக்டீரியா காலனிகள்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. குறிப்பாக நம் குடல் பகுதியில் இவை ஒரு தனி பிரபஞ்சமாகவே இயங்குகின்றன. இந்த மைக்ரோபயோம் இல்லாமல் நம்மால் ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. ஒரு தனி பிரபஞ்சம்னு சொல்றது ரொம்பவே பொருத்தமான வார்த்தை. ஏன்னா இந்த புத்தகத்தை நான் படிக்கும்போது என்ன ஆச்சரியப்படுத்திய விஷயம், இந்த நல்ல பாக்டீரியாக்கள் சும்மா நம் வயிற்றுல வாடகைக்கு குடியிருக்கல. ஆமா, அவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு. நாம் சாப்பிடும் நார்ச்சத்து உணவுகளை, அதாவது ஃபைபர் உணவுகளை செரிமானம் செய்து அதிலிருந்து ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் எனப்படும் குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களை இவைகள் உருவாக்குது. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட தொட்டிருக்கீங்க. அந்த SCFAஸ்ன்னு சொல்லப்படுற ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வெறும் சாதாரண அமிலம் கிடையாது. பின்ன அது என்னவா செயல்படுது? அதுதான் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு, அதாவது இம்யூன் சிஸ்டம்க்கு தேவையான முக்கிய எரிபொருளாகவே செயல்படுது. ஓ, அப்படியா? ஆமா, அவை குடலுக்கும் நம் மூளைக்கும் உடலின் பிற உறுப்புகளுக்கும் அனுப்பப்படும் ஒரு ரசாயன குறுஞ்செய்தி, அதாவது ஒரு கெமிக்கல் சிக்னல். இந்த சமிக்ஞைகள் தான் நம் உடலில் தேவையற்ற வீக்கம், அதாவது இன்ஃப்ளமேஷன் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுதான். சரியா புடிச்சிட்டீங்க. இந்த நுண்ணுயிரிகள் ஒரு தொழிற்சாலையின் மிகச்சிறந்த தொழிலாளர்கள் மாதிரி. அவர்கள் அமைதியாக வேலை செய்யும் வரை உடலின் இயக்கம் சீராக இருக்கும். அப்போ அந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்யும் போதுதான் பிரச்சனை ஆரம்பமாகிறது இல்லையா? கண்டிப்பா. அதத்தான் இந்த புத்தகத்தில் டிஸ்பயோசிஸ் என்று குறிப்பிடுறாங்க. டிஸ்பயோசிஸ்னா அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் குறைந்து கெட்ட பாக்டீரியாக்கள் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சமநிலையின்மை. சரியா? அதேதான். அந்த டிஸ்பயோசிஸ் ஏற்படும் போது குடலில் உள்ள பாதுகாப்பு சுவர் ரொம்ப பலவீனமடைகிறது. இது லீக்கி கட் என்று அழைக்கப்படுகிறது. லீக்கி கட்னா குடல் கசி ஆரம்பிக்குதா? ஒரு வகையில ஆமா. இதனால் குடலில் இருக்க வேண்டிய நச்சுக்களும் செரிக்காத உணவு துகள்களும் நேரடியாக ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கின்றன. ஓ, இது கேட்கவே பயமா இருக்க. ஆமா, இது உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை, அதாவது இம்யூன் சிஸ்டமை ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு உள்ளாக்குகிறது. இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லுங்க.
இது எப்படின்னா ஒரு வீட்டின் பாதுகாப்பு சிஸ்டம், அதாவது செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு. சரி. குடலில் நடக்கும் இந்த டிஸ்பயோசிஸ் ஒரு தப்பான அலாரத்தை அடிச்சதும் உடலோட இம்யூன் சிஸ்டம் பேனிக் ஆகி எதிரி எங்க இருக்கான்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகி வீட்டின் பல அறைகளில் உள்ள கெமிக்கல் ஸ்பிரிங்க்லர்களை ஆன் பண்ணி விடுது. அருமையான ஒப்பீடு. இதனால வீட்ல இருக்கிற மென்மையான ஃபர்னிச்சர்கள் எல்லாம் டேமேஜ் ஆகுது. அந்த தண்ணீர் அல்லது ஸ்பிரிங்க்லர் தான் இங்க இன்ஃப்ளமேஷன் அல்லது வீக்கம். நான் சொல்றது கரெக்டா? மிகச் சிறப்பான ஒப்பீடு. அந்த கெமிக்கல் ஸ்பிரிங்க்லர் வீக்கம், அதாவது சிஸ்டமிக் இன்ஃப்ளமேஷன் உடல் முழுவதும் பரவினாலும் அது ஏன் குறிப்பாக கண்களை அதிகம் பாதிக்கிறது என்பதுதான் அடுத்த முக்கியமான கட்டம். அது எனக்குமே ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு. உடல் முழுவதும் வீக்கம் பரவும்போது முழங்காலோ அல்லது தோள்பட்டையோ பாதிக்கப்படலாம். ஆனா கண்கள் ஏன் முதல் பலி ஆகணும்? குடலுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அதற்கு காரணம் கண்களின் தனித்துவமான அமைப்பு. அதாவது கண்கள் ரொம்ப சென்சிட்டிவான உறுப்புங்கிறதாலா? ஆமா, கண்கள் மிகவும் மென்மையான திசுக்களால் ஆனவை. மேலும் அவற்றில் மிக மிக நுண்ணிய இரத்த நாளங்கள், அதாவது மைக்ரோவாஸ்குலார் நெட்வொர்க்ஸ் அதிக அளவில் பின்னப்பட்டிருக்கு. ஓஹோ! இரத்த ஓட்டத்தில் கலக்கும் அந்த வீக்கத்தை ஏற்படுத்தும் ரசாயனங்கள், அதாவது இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் மற்றும் குழப்பமடைந்த நோய் எதிர்ப்பு செல்கள், டி செல்ஸ்னு சொல்லுவோம். அந்த டி செல்ஸ் நேரா கண்ணுக்கு போகுதா? ஆமா, இந்த நுண்ணிய இரத்த நாளங்கள் வழியாக எளிதாக கண்களை சென்றடைகின்றன. கண்களில் உள்ள பிளட் ரெட்டினல் பேரியர் எனப்படும் பாதுகாப்பு வேலியையும் தாண்டி உள்ளே நுழைந்து அங்குள்ள திசுக்களை சேதப்படுத்துகின்றன. அடப்பாவமே! இதைத்தான் மருத்துவ உலகம் கட் ஐ ஆக்சிஸ் என்று உறுதியாக கூறுகிறது. அப்போ இது ஏதோ ஒரு மேலோட்டமான தொடர்பு கிடையாது. இரத்த நாளங்கள் வழியே இம்யூன் செல்கள் நடத்தும் ஒரு நேரடி படையெடுப்பு. சரியா சொன்னீங்க. ஒரு நேரடி தாக்குதல் தான் அது. இந்த மெக்கானிசம் எப்படி வெவ்வேறு கண் வியாதிகளை உருவாக்குதுன்னு புக்ல ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. முதலாவது, நம்ம பலரும் அன்றாடம் சந்திக்கிற பிரச்சனை, ட்ரை ஐ டிசீஸ், அதாவது கண் வறட்சி. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வெறும் ஸ்கிரீனை தொடர்ந்து பார்ப்பதால் மட்டும் வரதில்லைங்கிற உண்மை நிறைய பேருக்கு ஒரு ஷாக்கா இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. திரைகளை தொடர்ந்து பார்ப்பது கண்களை சிமிட்டும் தன்மையை குறைத்து வறட்சியை ஏற்படுத்தும் என்பது ஒரு வெளிப்படையான காரணம். ஆனா உள்ளே வேற ஏதோ நடக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, உள்ளே நடக்கும் உயிரியல் மாற்றங்களை நாம் கவனிக்கணும். குடல் பாக்டீரியாக்களின் சமநிலையின்மையால் உருவாகும் அந்த வீக்கம் நேராக கண்களில் உள்ள லாக்ரிமல் சுரப்பிகளை, அதாவது லாக்ரிமல் கிளாண்ட்ஸை தாக்குகிறது. இந்த லாக்ரிமல் சுரப்பிகள் தான் கண்ணீரை உற்பத்தி செய்தா? ஆமா, இந்த சுரப்பிகள் தான் கண்ணீரை உற்பத்தி செய்து கண்களை எப்போதுமே ஈரமாக வைத்துக் கொள்கின்றன. அதாவது குழப்பமடைந்த அந்த இம்யூன் செல்கள் கண்ணீர் உருவாக்கும் ஃபேக்டரிக்குள்ளேயே புகுந்து அந்த உற்பத்தியை நிறுத்தி விடுகின்றன. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் கண் வறட்சி ஏற்படுது. அதனால் நாம் வெளியே எவ்வளவுதான் ஐ டிராப்ஸ் போட்டாலும் குடலில் உள்ள வீக்கம் குறையாத வரை அந்த லாக்ரிமல் சுரப்பிகளால் இயற்கையான கண்ணீரை உருவாக்க முடியாது. இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு. உண்மைதான். அடுத்து அவர்கள் குறிப்பிடும் இரண்டாவது நோய் யூவிஐட்டிஸ். யூவிஐட்டிஸ்னா என்ன? இது கண்களுக்குள், குறிப்பாக மையப்பகுதியில், அதாவது யூவியாவில் ஏற்படும் ஒரு வகையான கடுமையான வீக்க நோய். ஓ, அப்போ இது வெறும் வறட்சி கிடையாது? கண்டிப்பாக கிடையாது. இது சாதாரணமாக வெளியே வரக்கூடிய வறட்சி அல்ல. இது பார்வையை தீவிரமாக பாதிக்கக்கூடிய ஒரு ஆழமான பிரச்சனை. கண்ணின் வெளிப்பகுதியில நடக்கிற வறட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த யூவிஐட்டிஸ பற்றி குறிப்பிடும்போது புத்தகத்துல விலங்குகளிடம் நடத்தப்பட்ட சில சுவாரஸ்யமான ஆய்வுகளை, அதாவது அனிமல் ஸ்டடீஸ மேற்கோள் காட்டியிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த ஆய்வுகள் மருத்துவ உலகின் பார்வையையே மாத்தினவை என்றே சொல்லலாம். ஆராய்ச்சியாளர்கள் எலிகளை வைத்து ஒரு பரிசோதனை செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? சாதாரண எலிகளின் குடலில் உள்ள பாக்டீரியாக்களை மொத்தமா அழித்துவிட்டு யூவிஐட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட எலிகளின் குடல் பாக்டீரியாக்களை எடுத்து, அதாவது ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் மூலமா சாதாரண எலிகளுக்கு மாற்றினார்கள். யூவிஐட்டிஸ் வீக்கம் உருவானது. இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரம். குடலில் உள்ள பாக்டீரியாவை மாற்றினால் அது நேரடியாக கண்ணில் ஒரு நோயை தூண்டுகிறது என்றால் அது வெறும் தொடர்பு, அதாவது கோரிலேஷன் கிடையாது. அது நேரடியான காரணம், காசேஷன். மிகச் சரியான வார்த்தையை பயன்படுத்தினீங்க. இது நேரடியான காசேஷன் தான். இது எப்படி நடக்கிறது என்பதற்கு மாலிக்யூலர் மிமிக்ரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை விளக்கியிருக்காங்க இல்லையா? அது உண்மையிலே மனதை உலுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆமா, மாலிக்யூலர் மிமிக்ரி, அதாவது மூலக்கூறு போலியாக்கம். அது என்ன போலியாக்கம்? சில கெட்ட குடல் பாக்டீரியாக்களின் புரத அமைப்பும் நம் கண்களில் உள்ள திசுக்களின் புரத அமைப்பும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். ஓ, அப்போ உடம்பு குழம்பிடுமா? ஆமா, இதனால் நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலம்,
அந்த டி செல்ஸ் அந்த பாக்டீரியாக்களை அழிக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டு தவறுதலாக நம் கண்களையே தாக்க தொடங்கி விடுகிறது. இது ஒரு மிக மோசமான ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஆமா, சொந்த நாட்டு ராணுவமே தீவிரவாதிகள்னு நினைச்சு அப்பாவி மக்களை சுட்டு தொல்ற மாதிரி ஒரு கொடூரமான விஷயம் இது. ரொம்ப கரெக்டான உவமை. சரி, உள்ள நடக்கும் வீக்கம் பற்றி பார்த்தோம். ஆனால் மூன்றாவது நோயாக அவர்கள் குறிப்பிடும் குளுக்கோமா, அதாவது கிளௌகோமா அப்படிங்கிறது நேரடியாக பார்வை நரம்பு, அதாவது ஆப்டிக் நர்வை பாதிக்கிற ஒரு பிரச்சனையாச்சே. ஆமா, அது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. குளுக்கோமா என்றாலே கண்ணில் ஏற்படும் அழுத்தம், அதாவது இன்ட்ரா ஆக்யுலர் பிரஷர் என்றுதானே நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதற்கும் குடலுக்கும் எப்படி தொடர்பு இருக்க முடியும்? குளுக்கோமா என்பது கண்ணின் அழுத்தத்தால் நரம்புகள் பாதிக்கப்படும் ஒரு நோய்தான். ஆனால் சமீபத்திய ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நரம்பு பாதிப்பிற்கு, அதாவது நியூரோ டீஜெனரேஷனுக்கு குடல் நுண்ணுயிரிகளே ஒரு முக்கிய காரணமா இருக்கலாம்னு சுட்டி காட்டுறாங்க. நரம்பு தேய்மானத்துக்கும் குடல் பாக்டீரியாவுக்கும் சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா. நம் பார்வை நரம்பு என்பது உண்மையில் மூளையின் ஒரு நீட்சி, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரெயின்னு சொல்லுவோம். ஓ, மூளையோட ஒரு பகுதிதான் கண் நரம்பா? ஆமா. எனவே குடல் பாக்டீரியாக்களில் ஏற்படும் டிஸ்பயோசிஸ் மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தில் நியூரோ இன்ஃப்ளமேஷன், அதாவது நியூரோ இன்ஃப்ளமேஷனை உருவாக்குகிறது. இது கொஞ்சம் பயமாக இருக்கிறதே. அதாவது குழப்பமடைந்த இம்யூன் செல்கள் பார்வை நரம்பை சுற்றி இருக்கும் மைக்ரோக்ளியா செல்களை தூண்டிவிடுதா? எக்ஸாக்ட்லி. அந்த மைக்ரோக்ளியா செல்கள் தூண்டப்பட்டு நரம்புகளையே கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க ஆரம்பிக்கின்றன. இது பார்வையை மூளைக்கு கொண்டு செல்லும் கேபிளை கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து விடுவது போல இருக்கிறது. அதேதான். இது நாம் வெறுமனே கண்ணோயாக மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு ஒட்டுமொத்த நரம்பியல், அதாவது நியூரலாஜிக்கல் பிரச்சனை. ஓகே, இறுதியாக அவர்கள் சுட்டிக்காட்டும் நான்காவது நோய் பலரும் தவிர்க்க முடியாதது என்று நினைக்கும் ஒரு விஷயம். ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், சுருக்கமா AMDன்னு சொல்றாங்க. ஆமா, வயதாகும்போது ஏற்படும் மேக்குலர் தேய்மானம். அதாவது வயதாகும்போது விழித்திரையின் மையப்பகுதி தேய்மானம் அடைவதால் ஏற்படும் பார்வை இழப்பு, சரியா? ஆமா. ஆனா மரபணுக்களும், அதாவது ஜெனட்டிக்ஸும் வயதாகிறதுன்னா இதுக்கு காரணம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். வயதாவதை யாராலும் தடுக்க முடியும்? வயதாவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் இந்த புத்தகம் நம் குடல் பாக்டீரியாக்கள் இந்த வயதாகும் செயல்முறையை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் செய்யவோ அல்லது தாமதப்படுத்தவும் முடியும் என்று சொல்வது மிகப்பெரிய ஆச்சரியம். ஆமா, வயதாவதை நம்மால் தடுக்க முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அந்த பார்வை இழப்பு எவ்வளவு வேகமாக நடக்கிறது என்பதை தீர்மானிப்பதில் குடல் பாக்டீரியாக்களுக்கு மிகப்பெரிய பங்கிருக்கு. விழித்திரையின் மையப்பகுதியான மேக்யூலா பகுதியில் ஏற்படும் ஆக்சிஜனேற்ற அழுத்தம், அதாவது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் இந்த நோய்க்கு காரணம். ஓகே. ஆரோக்கியமான குடல் பாக்டீரியாக்கள் உடலுக்கு தேவையான ஆன்டிஆக்சிடென்ட்ஸை உருவாக்கி இந்த தேய்மானத்தை தடுக்கின்றன. அப்போ கெட்ட பாக்டீரியாக்கள் இருந்தா? நாம் மேற்கத்திய துரித உணவுகளையும் வெஸ்டர்ன் டயட்டையும் அதிக சர்க்கரையையும் சாப்பிடும்போது கெட்ட பாக்டீரியாக்கள் பெருகி இந்த AMD நோயின் தீவிரத்தை பல மடங்கு துரிதப்படுத்துகின்றன. ஆக வயதாகிவிட்டது, இனி பார்வை மங்குவது சகஜம்தான் என்று நாம் அப்படியே பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. நம்ம மரபணுக்கள் ஒரு துப்பாக்கியாக இருக்கலாம். ஆனா அந்த துப்பாக்கியின் ட்ரிக்கரை அழுத்துவது நம் வயிற்றுக்குள் இருக்கும் அந்த ட்ரில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகள் தான். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பை நம் கைகளில் கொடுக்குது. நிச்சயமாக. நம் உணவு முறைதான் அந்த நுண்ணுயிரிகளை கட்டுப்படுத்துகிறது. சரி, இவ்ளோ விஷயங்களை பேசிட்டோம். இப்ப இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க, ஓகே, இனிமே நான் டெய்லி ஒரு கப் தயிரும் நிறைய காய்கறிகளும் சாப்பிட்டா என் கண் பார்வை உடனே சரியாயிடும், என் கண்ணாடியை நான் தூக்கி போட்டுடலாம் அப்படி நினைச்சா அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அது ரொம்ப தவறான புரிதல். ஏன்னா இது ஒரு மேஜிக் கியூர் மாதிரி தெரியலையே. இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த வகையிலும் ஒரு மாயாஜால தீர்வோ அல்லது ஒரே இரவில் பார்வையை திருப்பிக் கொடுக்கும் குறுக்கு வழியோ கிடையாது. அப்போ இதோட உண்மையான நிலை என்ன? த மைக்ரோபயோமே இணைப்பு என்பது வளர்ந்து வரும் ஒரு புதிய அறிவியல் துறை, அதாவது இவால்விங் சயின்ஸ். குடல் பாக்டீரியாக்களுக்கும் கண் நோய்களுக்கும் இடையே ஒரு வலிமையான உயிரியல் தொடர்பு இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆனா அதை வச்சு மட்டும் வைத்தியம் பார்க்க முடியாது இல்லையா? ஆமா, இதை மட்டுமே வைத்து கண் நோய்களை குணப்படுத்திவிட முடியும் என்று அறிவியல் இன்னும் சொல்லவில்லை. ஆக இது கண் மருத்துவத்திற்கு மாற்றான ஒரு வைத்தியம் கிடையாது. நம் கேட்பாளர்களுக்கு கண்கள்ல ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அவர்கள் உடனடியாக தகுந்த கண் மருத்துவரை, ஆப்தல்மாலஜிஸ்டை தான் அணுக வேண்டும் இல்லையா? எந்த சந்தேகமும் இல்லாம. இந்த அலசல் மருத்துவ அறிவுரை கிடையாது.
கண்களில் ஒரு பிரச்சனை என்றால் மருத்துவ சிகிச்சை தான் முதல் படியாக இருக்க வேண்டும். ஆனா இந்த டயட் விஷயங்களை சப்போர்ட்டா யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. அந்த மருத்துவ சிகிச்சையோட சேர்ந்து as an adjuvant therapy உங்கள் குடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் மேம்படுத்தும் போது வீக்கத்தை உங்களால கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஓகே, அது ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் ப்ளே பண்ணுது. ஆனா நோய் மீண்டும் வராமல் தடுப்பதற்கும் மருந்துகளின் செயல்திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கும். ரொம்ப தெளிவான விளக்கம். அப்போ நம்முடைய அந்த தொழிலாளர்களை, அதாவது குடல் பாக்டீரியாக்களை சந்தோஷமாக வச்சுக்கணும்னா நாம என்ன செய்யணும்? தீர்வு நம் கைகளில்தான், அதாவது நம் தட்டுகளில்தான் இருக்கு. ஆமா, நார்ச்சத்து, அதாவது ஃபைபர் நிறைந்த காய்கறிகள், முழு தானியங்கள், கீரைகள் மற்றும் புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளான ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ்னு சொல்ற தயிர், மோர், பழைய சாதம் போன்ற உணவுகள் அந்த நுண்ணுயிர்களுக்கு சிறந்த உணவாகும். ப்ரீபயோட்டிக்ஸ், ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்றாங்களே, அதெல்லாமா? அதேதான். ப்ரீபயோட்டிக்ஸ் மற்றும் ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைந்த உணவு முறையை தொடர்ந்து பின்பற்றி வரும்போது நல்ல பாக்டீரியாக்களின் சமநிலை பாதுகாக்கப்படும். குடல் அமைதியாக இருந்தால் நோய் எதிர்ப்பு அமைப்பு அமைதியாக இருக்கும். ஆமா, வீக்கம் குறையும், உங்கள் கண்களும் பாதுகாக்கப்படும். மொத்தத்தில் அனட் கேலார் மற்றும் ஜன்சன் எழுதிய இந்த புத்தகம் நமக்கு சொல்லும் மிக முக்கியமான பாடம் இதுதான். நம் மனித உடல் தனித்தனி உறுப்புகளால் ஆன ஒரு இயந்திரம் அல்ல. கண்கள் தனியாக, குடல் தனியாக, இதயம் தனியாக இயங்குவதில்லை. சரியாக சொன்னீர்கள். அது ஒன்றோடு ஒன்று நுட்பமாக பின்னி பிணைந்த ஒரு சிக்கலான வலைப்பின்னல், இன்டர்கனெக்டட் சிஸ்டம். ஆமா, நம்ம மாட்டுக்கு கண்களுக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர்னு உடம்பு துண்டு துண்டா பிரிச்சு பாக்குறோம். ஆனா உள்ளே அவை அனைத்தும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் போல தங்களுக்குள் தொடர்ந்து மெசேஜ் அனுப்பி பேசிக்கொண்டுதான் இருக்கு. ஆமா, குடல்ல நடக்கும் ஒரு சின்ன சலசலப்பு கண்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா போயிடுது. இது ஒரு அருமையான உதாரணம். நீங்கள் தட்டில் வைக்கும் உணவு வெறும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல, அது உங்கள் ஒட்டுமொத்த உடல் நலனையும், ஏன் நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும் பார்வையையே தீர்மானிக்கும் ஒரு கருவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அலசலின் முடிவுக்கு நாம வந்துட்டோம். இது உண்மையிலே நம்ம உடம்ப பத்தின ஒரு புதிய திறப்பை, அதாவது பர்ஸ்பெக்டிவா கொடுத்திருக்கு. ஆமா, ஒரு பெரிய விழிப்புணர்வு கொடுத்திருக்கு. நாம் இதுவரை பார்த்த இந்த விஷயங்களை வைத்து ஒரு இறுதி சிந்தனைய, ஒரு ப்ரோவோகேட்டிவ் தாட்டை உங்களுக்கு விட்டு செல்ல விரும்புறேன். கண்டிப்பா சொல்லுங்க. நம் குடலில் உள்ள கண்ணுக்கு தெரியாத அந்த சிறு நுண்ணுயிர்களால் ரசாயன சமிக்ஞைகளை அனுப்பி நம் நோய் எதிர்ப்பு சக்தியையே குழப்பி நம் பார்வையே, அதாவது நாம் இந்த உலகத்தை பார்க்கும் திறனையே தீர்மானிக்க முடிகிறது என்றால், ஏன் நம்முடைய உணர்ச்சிகள் மற்றும் நாம் இந்த உலகத்தை புரிந்து கொள்ளும் விதத்தையும் how we perceive the world கூட மறைமுகமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்க கூடுமோ? ரொம்பவே ஆழமான கேள்வி இது. அடுத்த முறை நீங்கள் உணவு உண்ண அமரும்போது ஒரு நிமிடம் உங்கள் தட்டை உற்றுப் பாருங்கள். நீங்கள் வெறும் உங்கள் வயிற்றுக்கு மட்டும் பசியாற்றவில்லை, உங்களை பாதுகாக்கும் அந்த கோடிக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் உங்கள் கண்களுக்கும் உங்கள் மூளைக்கும் சேர்த்தே உணவளிக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய உடலை குறித்த ஒரு முற்றிலும் புதிய புரிதலோடு இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த அலசலில் ஒரு புதிய வியப்போடு சந்திப்போம்.